வணக்கம். இப்போ வந்து நம்ம ஜிப்பாக்கான பட்டன் பட்டி செய்யறதுக்கான ப்ராசஸ் சொல்கிறேன். இது பார்த்துங்க. இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஏற்கனவே படித்த ஸ்ட்ரெட் ஆகுது. இன்னொரு டிசைன் சொன்னால அது வந்து எப்படி நம்ம வந்து அதை தச்சு எடுக்கணும் அப்படின்றத இல்லை காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ முதல்ல 2 பீஸ் துணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் துணி எடுத்துகிட்டு உங்களோட ராங் சைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இது ராங் சைடு, அதாவது தைச்ச பிறகு அது உள்ளுக்கு போகிறது, தைச்சோன்னு அது உள்ளுக்கு போகிறது ராங் சைடு. ஓகே, உங்களுக்கு 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 கம் பேப்பர் இது காயின் கிராஸில் 2 பீஸு இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 2 வெட்டணும் அப்படின்னு. ஒன்று வந்து பெருசு, ஒன்று சின்னது. சரிக்கா, லெஃப்டில் பெருசும் ரைட்டில் சின்னதாக இருக்கணும். லெஃப்டில் பெருசும் ரைட்டில் சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி. ஓகே ஓகே, லெஃப்டில் எடுக்கும்போது உங்களுக்கு பெருசு, ரைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு சின்னது. இதை விட இது சின்ன சைஸு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதை வந்து நீங்கள் அயன் பண்ணணும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கம் பேப்பராக இருந்துச்சுன்னா, இது கம் உள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது இது முதல் அயன் பண்ண ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இதையும் வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கணும். ஓகே, அயன் பண்ண பிறகு தான் என்ன செய்யும், தைக்கும்போது இது வந்து அந்த பக்கம் போகும். அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு வந்து க்ளீனாக ஒரு கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும், இப்போ இந்த சைடு நம்ம மடிச்சிருக்கோம்ல, அப்போ அதோட ஆப்போசிட்டில் உள்ளதை நீங்கள் அந்த சென்டர் பாருங்கள், சென்டர் எடுத்து 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இங்கே தான் நீங்கள் அயன் பண்ண போகிறீங்க. அதோட ஆப்போசிட்டில் வெட்டிடணும். இதை வெட்டிடணும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடோடு இருக்குது. இதை ரைட் ஹேண்ட் நம்ம இங்கே வைக்கிறோம். இங்கே வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த அயன் பண்ணி இது வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகே, அப்போ இதோட இந்த பக்கம் இந்த பக்கம் மூடுறோம்ல, இந்த பக்கம் இதை வந்து வெட்டிடுறோம். நீங்கள் வந்து ஓகே, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம செஞ்சு வச்சுருவோம். ஓகே, இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். இது லெஃப்ட்டு பாருங்கள், இது இங்கே அயன் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு இந்த பேலன்ஸ் அரைஞ்சிருக்க அதையும் மேலே வச்சு அயன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரைட்டு அயன் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸை அப்படியே மடிச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இது இந்த சைட்டில் இருக்கிறனால இங்கிட்டு வெட்டிட்டேன். அதே மாதிரி இங்கிட்டு இது வர கவர் பண்ணுறதுனால இந்த சைடு நான் வெட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும், நீங்கள் இது எப்படி செய்யணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வெட்டிடுங்க. அதே மாதிரி இங்கே வெட்டியாச்சு. இப்போ என்ன செய்யணும், இதை திருப்பி கரெக்டாக வச்சுக்கோங்க. டேர்ன் பண்ணி ஓகே, இதை வந்து இங்கே தைச்சி இங்கே தைக்கணும். இங்கே தைச்சி இது வரைக்கும் தைக்கணும் இந்த இடத்துல வந்து. ஸோ இங்கே வந்து இப்படி தைச்சி இப்படி எடுக்கணும். அடுத்தது இந்த பக்கம் வந்து அதே தான். ஓகே, இதே மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஓகே, இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இதை இப்படி இங்கேருந்து இப்படி போய் இப்படி தைக்கணும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா நான் 2யும் தைச்சிட்டேன். இங்கேயே தையல் போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் தையல் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஒரு தையல் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன செய்யுங்க, பேலன்ஸை நீங்கள் இதை வெட்டி விட்ருங்க. நம்மளுக்கு வேண்டாம் இது வந்து. ஓகே, நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்த தைச்சு எங்கே தைச்சுமோ அங்கே மட்டும் வெட்டி விடுங்க. வச்சுடுங்க. இந்த இடம் வச்சோன்னா இந்த இடத்துல ஒரு வி மாதிரி இங்கே வெட்டி விட்டுருங்க. ஓகே, ஒரு கட் பண்ணிட்டிங்கன்னா திருப்பும்போது உங்களுக்கு ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணுற இடங்கள்லாம் வந்து ஸோ ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பட்டி வச்சுட்டு நான் வெட்டி எடுத்துருங்க. இந்த எள்ளு மாதிரி வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த கார்னரையும் வெட்டி எடுத்துருங்க. வெட்டக்கூடாது, அந்த கரெக்டாக திரும்புகிற அளவுக்கு வெட்டிங்க. வச்சுட்டிங்கன்னா இது திரும்பிடும். நம்ம பட்டன் பட்டி போடும்போது உங்களுக்கு இது 2ம் எப்படி இருக்கும். ஸோ காலரு இங்கேருந்து வரும். இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறது, இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இங்கே இருக்கும். ஸோ இங்கே பட்டன் வரும், இங்கே பட்டன் ஹோல் வரும். ஸோ இங்கிட்டு வந்து உங்களுக்கு காலர் சுற்றி வரும். ஸோ
ஸோ இப்போ ரெடி பண்ணிட்ட பிறகு இது நல்லா வச்சு அயன் பண்ணிக்கங்க, இழுத்து வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்குல்ல, மேலே உள்ள பீஸு, இதுக்கு கீழே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தையலுக்கான அடையாளம். வெளியே இருக்கக்கூடாது, அது உள்ளுக்கு இருக்கணும். தைக்கும்போது அது உள்ளுக்கு வரணும். இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கூட அரைஞ்சி மேலே இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 3 ஊன் இருந்தால் போதும். இங்கே இந்த சைட்டும் இந்த இதுலேயும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இது இங்கே அடியில் ஒரு கோடு போட்டுங்க. இது தையலுக்கான கோடு போட்டுட்டு இங்கே நான் எவ்வளோ சொன்னேன், 3 ஊன். அந்த 3 ஊன் போதும் நம்மளுக்கு. ஸோ ஜிப்பாக தைக்கும்போது அடிக்கடி அயன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நீட்டாக க்ளீனாக ஒரு ஒர்க் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து இந்த பட்டியோட உயரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் 10 வச்சுருக்கேன். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு 10க்கு ஒரு 10 10க்கோ நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு சரி நான் 10 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்டர் எடுத்துக்கங்க. சென்டர் கிடச்சிருச்சுங்க உங்களுக்கு. ஓகே, சென்டர் கிடச்சிட்ட பிறகு இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு, இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு. ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ இந்த கீழே இது வந்து எவ்வளோ பெருசாக வைக்க போகிறீங்களோ அதை அவ்வளோ பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, நான் ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம தையல் வந்து இங்கே தான் நிற்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் தான் தைக்கிறது. ஸோ இங்கே என்ன செய்யணும், இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இப்பயே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் இங்கே நம்ம வெட்டணும். ஓகே, தையல் எப்படி போடணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட்லேயே வைங்க. இது வந்து நேராக இந்த சைடில் ஒரு கோடு இருக்கும். ஓகே, முன்னுக்கு நம்ம அரைஞ்சி விட்டோம்ல. ஓகே, இது வந்து அந்த 1/2 இன்ச்சோடு வரணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இங்கே முடிக்கணும். இது இந்த பக்கம் வரும்போது அதே தான், இந்த கோடு இங்கே இருக்கணும். ஓகே, இந்த கோடு இங்கே இருக்கணும். ஸோ ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா இந்த கோடு இதோடு இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அட்டாச் பார்த்திங்கன்னா இந்த கோடு மேலே உள்ளுக்கு இங்கே நடு சென்டர் கோடில் அப்படியே லைன் அப்படியே இருக்குது. இந்த சைடில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு அங்கே தைச்சிருக்கேன். இதையும் 1/2 இன்ச்சுக்கு இங்கிட்டு தைச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன செய்யணும், சென்டரில் கட் பண்ணணும். இதை சென்டரில் கட் பண்ணும்போது அங்கே ஒரு வி போட்டோன்னா முதலியே இந்த ஒரு வி போட்டோம்ல. ஓகே ஓகே, இந்த கட் பண்ணி இங்கே வரைக்கும் நுப்பாட்டிட்டு அந்த வியை பாருங்கள், இங்கேருந்து தையல் எங்கே நுப்பாட்டி இருக்குமோ அது வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைட்டும் இப்படி கொண்டு போங்க. ஓகே, ஸோ நீட்டாச்சா பண்ண பிறகு இப்படி டேர்ன் பண்ணுங்கன்னா, இதை டேர்ன் பண்ணுங்கன்னா, ஏன்னா மலை போட்டுட்டேன். ஓகே ஓகே, இதை டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வருங்க, இப்படி வரும் உங்களுக்கு. இங்கே இதுங்கிட்ட வரும், இது வந்து இப்படி வரும். ஓகே, அப்போ இங்கே கரெக்டாக கட் பண்ணணும். கரெக்டாக கட் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கு வராது. பாருங்கள், இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு. அப்போ இங்கே இங்கே நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இங்கே ஒரு தையல் போடுவோம். உங்களுக்கு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும். இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும், இது இங்கே எப்படி இருந்தது, இது கிளியராக க்ளீன் ஒர்க்காக எப்படி இது ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தைச்சி காட்டினது. இந்த மாதிரி க்ளீன் ஒர்க், இது ப்ராப்பரான ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படி உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோ கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு காமெண்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அதை இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே, கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்கள். 50 காமெண்ட் மேலே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.